ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் அட்வென்ச்சர் ஆஃப் கணேஷ். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேரை சொல்லியே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஸ்டார்டிங்கில் சேனல் ஆரம்பிக்கும்போது சொன்னது நம்ம சேனல் பேர். அதுக்கப்புறம் அன்றைக்கி தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மலையச்சம்பளம் படிக்க வந்திருப்போம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. அப்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே காயாக தான் இருந்துச்சு. இன்னும் சரியாக பழுத்தணும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அது சொல்லியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நேரம் பழுத்து ஆல்ரெடி முடிய போகிற கண்டிஷனில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி போய்ட்டு பார்ப்போம். அதுவுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நோக்கம் கிடையாது. நம்ம சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி பிளானிங் பண்ணியிருந்தோம். போன வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு பார்த்தீங்கன்னா நம்ம சமைச்சு சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி அதே மாதிரி ஏதாவது சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்திருந்தோம். ஆனால் அவங்களுக்கு ஒர்க் இருக்குது அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளம்பிட்டாங்க. அன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த கிளம்பி வந்தாச்சு. இப்போ என்னென்னா இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஃபுல்லாக கீழே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பார்க்கும்போது காய தெரியல, அந்த இது மட்டும்தான் தெரியுது, அந்த கொத்து மட்டும்தான் தெரியுது. பழம் கீழே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். போய்ட்டு பார்ப்போம். பழம் அப்படி விழுந்துருந்துச்சுன்னா அந்த கீழே தான் கிடக்கும். நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். போனாட்டி வந்துருக்கும்போது ஃபுல்லாக அப்படியே கொத்து செமையாக இருந்துச்சு. சரி, நானும் பார்த்தீங்கன்னா பழுத்தணும் வரலான்ட்டு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன். கவனிக்கல சரியாக அந்த அவங்ககிட்ட வரல. சரி, இன்றைக்கி தான் ஞாபகம் வந்துச்சு. சரி வந்துடலாம், வந்துட்டு நிற்கலாம்ட்டு வந்துடுங்க. பார்ப்போம். போய்ட்டு பாதை இருந்துக்கிட்டு இருக்குது. ஒரு நாட்டி இந்த வீட்டு போய் தேடி தெரிஞ்சேன். இந்த வீட்டு போய் பார்த்துட்டு தேடிட்டு அப்படி சுற்றிட்டு இப்படி போனான். போய் பார்ப்போமா. பழுத்துருச்சுன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெடியாக பார்த்தீங்கன்னா கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எவ்வளோ பழம் இருக்கா அப்படியே பறிச்சுட்டு நம்ம கிளம்பிகிட்டே இருக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பழம், சூப்பராக இருக்கும். அந்த மாதிரிலாம் பழுத்து போனாட்டி பிடிங்கி சாப்பிட்ருப்போம். அந்த மாதிரி தெரியுது பாருங்க. அந்த வீடியோ பார்க்கலைன்னா பாருங்கள். இங்கேருந்தே தெரியுது அதுக்கு மேலே காய் இருக்குது. ஆனால் பழம் இருக்குதானுங்கிறத போய் பார்த்தா தான் தெரியும். நண்பர்களே, மேலே குருவி உட்காந்துருக்கு. அநேகமாக பழம் இருந்தால் மட்டும்தான் குருவி உட்காந்துருக்கோம். இந்த சின்ன செடிகளையும் பார்த்திங்கன்னா தெரியுது பார்த்திங்களா. இந்த இதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா காய்கள் தான் இருக்குது நிறையா. அப்படியே உள்ளே போவோம். இன்றைக்கி நமக்கு என்ன எழுதியிருக்கோ அதே நடக்கும். வாங்க. இந்தாச்சு, மேலே காய் இருக்குது, கீழே பழத்தை காணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா நண்பர்களே பழத்தை காணும். நண்பர்களே, இதுக்குள்ளே இல்லை. ஸ்டார்டிங்லேயே நமக்கு இப்படி ஒரு இதுவா. சரி, அப்படியே பண்ணால் உள்ளே போவோம். உள்ளே போகிற பார்த்திங்கன்னா இந்த ஈச்சம்பழத்தை நிறையா இருக்கும். அதுக்குள்ள அப்படியே போயிட்டு உள்ளே பார்த்துட்டு வருவோம் பழம் இருக்கான்னு. என்னடா அது நண்பர்கள், மேலே உள்ள காயை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காஞ்சிருச்சு. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தப்பான ஒரு இதில் வந்துட்டுதான்னு நினைக்கிறேன். அன்றைக்கி வரும்போது என்னடானா ஃபுல்லாக காயாக இருந்துச்சு. இன்றைக்கி என்னடானா ஃபுல்லாக பழத்து கீழே முடிஞ்சிருச்சு. சீசனே எண்ட் ஆயிடுச்சு நமக்கு பார்த்திங்கன்னா ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன், பார்த்துட்டீங்க என்னன்னு தெரில. அன்றைக்கி பார்த்திங்கன்னா செம பழம் கீழே பழுத்து இருந்துச்சு. ஆனால் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருந்தேன், பெரிய இப்படி வாங்கக்கூடிய இருக்குல்ல, அது ஒரு மாதிரி தான் நின்றுச்சு. சரி, நாங்கள் வேறு விஷயமா வந்தோம், அப்படியே கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னு ஷார்ட்ஸில் மட்டும் போட்டிருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஆர்வத்தோடு வந்தேன் நண்பர்களே. சரி, இன்றைக்கி கண்டிப்பாக இருக்கும். சரி, இன்றைக்கி கண்டிப்பாக பிடிங்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு பையெல்லாம் கூடையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். சரி வாங்க போ. என்ன பண்ணுறது, அப்புறம் என்ன பண்ணுறது. கடைசி ஆயுதமாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு மரம் தான் இருக்குது. அங்கேயே பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கமெண்டில் சொல்லுங்கள். போனாட்டி பார்த்திங்கன்னா நம்ம கோழிக்கறி குழம்பும் பார்த்திங்கன்னா ரைஸ் அது சாப்பிட்ருப்போம். அடுத்த வீடியோ என்ன சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டிங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிடுவோம். என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். முள் செம முள். ஓகே நண்பர்களே, போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இருந்துச்சு. பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம். ஸ்டார்டிங்கில் நான் ஒன்று நினச்சி வந்தேன் நண்பர்களே. சரி, ரொம்ப நாள் ஆயிடுச்சு பழம் பழுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்தேன். ஆனால் இன்றைக்கி நமக்கு ஏமாற்றமாக ஆயிடுச்சு. அவர்களே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக நான் ஏன் வீடியோ ரெகுலராக போட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்கல்ல. என்ன ஒன்றுனா நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சேனல் மட்டும் கிடையாது.
நம்மள பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 4 சேனல் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்துக்கிறேன் அது ஒரு சேனலு, அதுக்கப்புறம் மிஸ்டர் மேஜிக் மைண்ட் அப்படின்ட்டு ஒரு சேனல் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோஸாக வரும். அதாவது பார்த்திங்கன்னா பழைய இன்ஜின்னு, பழைய டிவிஎஸ் இன்ஜினு, அப்புறம் வந்து பைக் இன்ஜின் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு கார் வண்டி இந்த மாதிரி மேக் பண்ணுற மாதிரி வந்து பிளானில் வச்சுருக்கோம். 2-3 வீடியோஸ்லாம் வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன். நல்ல நல்ல வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். அடுத்தா பார்த்திங்கன்னா வந்து கேஜிஎம் ஃபிஷர்மேன் ஒரு சேனல், ஃபுல்லாகவே ஃபிஷிங் சம்மந்தமாகப்பட்ட எல்லா வீடியோவுமே அதில் வரும். மீன் பிடிக்கிற சம்மந்தமாக பார்த்திங்கன்னா அந்த சேனலில் வரும். அடுத்தா பார்த்திங்கன்னா கணேஷ் ட்ராவல் லைஃப்னு, அதாவது நம்ம ட்ராவலிங் ஏதாச்சும் போனோம்னா பார்த்திங்கன்னா அதில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தனித்தனியாக 4 சேனல் வச்சுருக்கோம். நீங்கள் கேட்கலாம் எதுக்கு ஒரே சேனலில் எல்லா வீடியோவும் போடலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா 4 வந்து கேட்டகரி வந்து வேறு. ஒரே சேனலில் போட்டோம்னா வந்து நமக்கு வந்து வியூஸ் வந்து அடி வாங்குவோம் ரொம்ப. அதனால் பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து பிரிச்சுட்டு எல்லாத்தையும். அதனால் எல்லா சேனலும் நான் சொன்ன எல்லா சேனலும் விட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. அதனால் பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ரெகுலராக போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சேனல்லாம் அதுனா அடுத்தது போட்டுக்கிட்டே இருக்கலாம். நான் 4 சேனல் வீடியோ போடுறேன் அப்படிங்கிறனால அப்படின்னா கொஞ்சம் டிலே பண்ணி தான் வர மாதிரி இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். சரி ஓகே நண்பர்களே, நம்ம வந்துட்டு பேசிகிட்டே பார்த்திங்கன்னா நம்ம மரத்து பக்கத்தில் இருந்தாச்சு. மரம் பார்த்திங்கன்னா அந்த இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் நம்ம வந்து பழம் வந்து பறிச்சிருப்போம் போன தடவை கடைசியாக. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இதில் பழம் இருந்துச்சுன்னா பறித்து சாப்பிட்டு நம்ம கிளம்பிடலாம். நண்பர்களே, மரத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ராக்கெட் ஒன்று போயிட்டுருக்கு, தெரியுது அவங்களுக்கு? ஒயிட் கலரில் ஸ்மோக் மட்டும் தெரியும். அது இந்த இதுக்கு நேராக போயிட்டுருக்கு ராக்கெட். பழங்கள் மேலே இருக்கிறதா? மேலே காய் இருக்குது, பழம் இருக்குதான்றதுலே. நண்பர்களே, நம்ம ஏமாந்துட்டோம். அன்னைக்காச்சும் பார்த்திங்கன்னா 1-2 கிடந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுத்தமாக ஒரு பழம் கூட இல்லையே. எல்லாரும் பார்ப்போம். நண்பர்களே, எனக்கு தெரிஞ்சுட்டு இங்கே ஒரு பழம் கூட இல்லை. அப்படியே பார்த்திங்கன்னா சுற்றி வந்துடுவோம். ஓகே நண்பர்களே, நம்ம சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா நமக்கு பழமே இல்லை. மேலேயும் பார்த்திங்கன்னா வந்து காய் இருக்குது. ஆனால் எதனா எல்லா பழமும் கொட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். காய் மட்டும்தான் இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா வந்து நம்மள்ட்ட வந்து பழம் இல்லை. நான் ஒன்று நினச்சி வந்தால் அது ஒன்று நடக்குது நண்பர்களே. கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ காய் கிடந்துச்சு கீழே. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒன்று கூட இல்லைன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, மரத்தை கம்ப்ளீட்டாக சுற்றியாச்சு, இல்லை உள்ளே போய்ட்டு பார்ப்போம். ஒன்றாச்சும் கிடந்துச்சுன்னா எடுத்து காமிக்குவேன் எங்களுக்கு. அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா அது அவ்வளோ கிடந்துச்சு நண்பர்களே, ஃபுல்லாகவே கிடந்துச்சு. நண்பர்களே, சீசன் எண்டாயிருச்சு. இதுக்கப்புறம் வந்து வேறு எங்கேயும் மரம் வந்து இல்லை. இருந்த எல்லா மரத்துலேயும் பார்த்திங்கன்னா பழுத்து கீழே விழுந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியல நண்பர்களே. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம திரும்பி வந்து வீட்டுக்கு போய்ட்டுருக்கோம். என்ன கேட்டிங்கன்னா சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. நான் உங்களை ஏமாற்றணும் அப்படிங்கிறக்காண்டி பார்த்திங்கன்னா அந்த வீடியோ எடுக்கலை. நானே சத்தியமாக வந்து இன்றைக்கி பழம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருந்தேன். ஆனால் நமக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏமாற்றம் ஆயிடுச்சு. வீடியோவும் பார்த்திங்கன்னா எடுத்துட்டேன். இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணோன்னா என்னென்னு எனக்கே தெரியாது. என்னென்னா இந்த வீடியோ வந்து எடுக்கிற பெருசு இல்லை. அதில் பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து ரிசல்ட் காமிச்சிடணும். நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒன்று கூட இல்லை. அதான் இன்றைக்கி சரி அப்லோட் பண்ணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி யோசனை இருக்குது நண்பர்களே. சரி பார்ப்போம். அந்த வீடியோ வந்துச்சுன்னா எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. ஏன்னா எனக்கு வேறு வழி தெரில. என்னென்னா யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ரெகுலராக வீடியோ போட்டால் மட்டும்தான் அந்த இம்ப்ரெஷன் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். அடுத்தடுத்து வந்து வியூஸ் வந்து போயிட்டுருக்கோம். நம்ம ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா இம்ப்ரெஷன் குறைஞ்சிச்சுன்னா வந்து வியூஸ் ரொம்ப அடிவாங்க. அது யூடியூப் சேனல் வச்சுருக்க எல்லாருக்குமே தெரியும். அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோ வந்து எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வேறு வீடியோ வரும். அப்படி நான் எடுக்க முடியாத பட்சத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் தயவு செஞ்சு யாரும் வந்து தப்பாக நினச்சிக்க வேண்டாம். அடுத்து வந்து தரமான வீடியோவில் வந்து தரமாக வீடியோ வந்து ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னு தெரில. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படியும் பிடிச்சிருக்காது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க, அது போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். டாடா பை பாய் see you. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் சொன்ன பார்த்திங்கன்னா ஒரு 3 சேனல் அதில் போய்ட்டு வீடியோ பாருங்கள். அதையும் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகே பாய்.